வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய மொபைலில் இது போல் பொம்மைகள்லாம் வர்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா SameG. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பொம்மைகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு 3 பொம்மைகள் இருக்கும். ஸோ மிச்சம் இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கேபி சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த பொம்மையை ஆட் பண்ணுறேன். ஸோ அகைன் இந்த பொம்மையை நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனேபிளில் இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொம்மைகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னி நீங்கள் மொபைலில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த பொம்மைகள் சைடில் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களால் 2 பொம்மைகள் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதற்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 3 அல்லது 4 ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கணும். அப்கிரேட் பண்ணுறதுனா இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்களுடைய வால்பேப்பர்ஸாகவும் செட் பண்ணிக்கலாம். வால்பேப்பர்னால் உங்களுடைய டிஃபால்ட் வால்பேப்பர் இருக்கும். ஸோ இது பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். அவ்வளோதான். இது குழந்தைகள் கையில் உங்கள் மொபைல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை